தரமான விதை, தளர்விலா விளைச்சல். உழவு தொழிலுக்கு முதன்மையான ஒன்று நல் விதையே என்பதை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் சாகுபடிக்கு தேவையான நல் விதைகளை அரிதான ஒன்றாக மிகவும் கவனமுடன் சேமித்து வைத்து பயன்படுத்தி வந்தனர். வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க தரமான சான்று விதைகள் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் தரவல்ல ரகங்களில் சான்று விதைகள் 39,500 மெட்ரிக் டன் அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். 2025-26 ஆண்டில் அரசு விதை பண்ணைகள் மற்றும் உழவர்களின் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைத்து விதைகள் கொள்முதல் செய்யப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உழவர்களுக்கு தரமான சான்று விதைகளை காலத்தே வழங்கிட 7 அரசு சுத்திகரிப்பு நிலையங்கள் ரூபாய் 15 கோடியே 5 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிறுவப்படும். உயர் விளைச்சல் தரக்கூடிய உழவர்களால் பெரிதும் விரும்பப்படும் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்க செய்யப்பட்ட பிற மாநில வேளாண் பயிர் ரகங்களில் வல்லுநர் ஆதாரம் மற்றும் சான்று விதைகள் 7,000 மெட்ரிக் டன் அளவில் கொள்முதல் செய்யப்பட்டு ஒன்றிய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் உழவர்களுக்கு வழங்கப்படும். விதை சுத்திகரிப்பு துரிதப்படுத்த ஏதுவாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் மூலம் 3,000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும். இது தவிர 2025-26 ஆண்டில் தரமான விதை உற்பத்திக்காக 1,73,000 ஏக்கர் விதை பண்ணைகளை பதிவு செய்து 1,25,000 மெட்ரிக் டன் விதைகள் சான்றளிக்கப்படுவதுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதை விற்பனை நிலையங்களுக்கும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு விதைகள் உரிய தர பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உழவர்களுக்கு தரமான விதைகள் தொடர்ந்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம். கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் மிடை நிறைந்த தன்ன வென்ற புறநானூற்று பாடல் கோடை காலத்தில் விளைந்த பஞ்சை மூட்டை மூட்டையாக வீடு நிறைய அடுக்கி வைத்திருந்ததை விவரிக்கிறது. தமிழ்நாட்டில் பருத்தியின் தேவை அதிகரித்துள்ளதால் பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க பருத்தி சாகுபடி திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் ரூபாய் 12 கோடியே 21 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பயிர் காப்பீடு திட்டம். இயற்கை சீற்றங்களால் விளையும் பயிர் சேதங்களினால் ஏற்படும் வருவாய் இழப்புகளில் இருந்து பாதுகாத்து உழவர்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் ரூபாய் 841 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. மரங்கள் மழையை பொழிந்து பயிர் வளத்தையும் இலை தழைகளை உதிர்த்து மண் வளத்தையும் காக்கின்றன. எனவே உயர் மதிப்புமிக்க அதிக பலனளிக்கும் மரங்களை சாகுபடி செய்து உழவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டும் வகையில் வேளாண் காடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உயர் மதிப்பு கொண்ட சந்தனம், செம்மரம், மகோகனி, ஈட்டி போன்ற மரங்களை வளர்ப்பதற்கும் அவற்றை பதிவு செய்தல், வெட்டுதல், விற்பனைக்கு எடுத்து செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளை எளிதாக்கவும் பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்கவும் தமிழ்நாடு வேளாண்காடுகள் கொள்கை வெளியிடப்படும். உழவர்களை அயல்நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லுதல். உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சான்று பெற்ற விதைகள் இடுபொருட்கள் விநியோகம். தமிழ்நாடு முழுவதும் கிராம அளவில் 4451 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் வாயிலாக உழவர்களுக்கு பயிர் கடன்கள் வழங்குவதோடு உரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. உழவர்கள் எளிதில் அணுகி வேண்டிய இடுபொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஏதுவாக 2025-26 ஆண்டில் முதல் முறையாக நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து ரகங்களின் தரமான சான்று விதைகளும் பிற இடுபொருட்களும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைத்து உழவர்களுக்கு வழங்கப்படும். சான்று விதைகளும் பிற இடுபொருட்களும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைத்து உழவர்களுக்கு வழங்கப்படும். சர்க்கரைத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு 2024-25 அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய 25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். அதிக சர்க்கரை கட்டுமானம், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்ட புதிய கரும்பு ரகங்களை உழவர்கள் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்தளவும் சாகுபடி செலவை குறைக்கும் விதமாக கரும்பு விதைக்கரணைகள், நாற்றுகள், இயந்திர நடவுக்கு ஏற்ற அகலப்பார், நடவு முறை, நுண்ணூட்ட உரக்கலவை, தோகை தூளாக்குதல், இனப்போர்வை அமைத்தல் போன்ற இனங்களை கரும்பு உழவர்களுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ரூபாய் 10,53,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். மக்கள் நலமும் நல்வாழ்வும் அவர்கள் உண்ணும் உணவை பொறுத்தே அமைகிறது. உடல் நலம் பேண ஊட்டச்சத்து மிக்க உணவினை உரிய அளவில் உட்கொள்வது இன்றியமையாதது ஆகும். ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் காய்கறிகள், பழங்கள், பயறு வகைகள், சிறுதானியங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. ஊட்டச்சத்து வழங்கும் இந்த விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்னும் புதிய திட்டம் தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 125 கோடி ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.